மழையினால் பாதிக்கப்பட்ட சம்பா நெற்பயிர்களுக்கு இழப்பீடு வழங்குவதற்கான கணக்கெடுக்கும் பணியினை இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் காலம் தாழ்த்தி வருவதாக மயிலாடுதுறை மாவட்ட விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பெய்த கனமழை காரணமாக அறுவடைக்கு தயாரான சுமார் 1,00,000 ஏக்கர் அளவிலான நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியும் சாய்ந்தும் சேதமடைந்தன. இதனிடையே தரங்கம்பாடி, சீர்காழி, மயிலாடுதுறை தாலுகா பகுதிகளில் சேதமடைந்த நெற்பயிர்களை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதியுடன் அமைச்சர் மெய்யநாதன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்போது கடந்த ஆண்டு மழை வெள்ளத்தால் பயிர் பாதிப்பு ஏற்பட்டவர்களுக்கு இன்சூரன்ஸ் வழங்கப்படவில்லை என அமைச்சர் மெய்யநாதன் கேள்வி எழுப்பினார். அதற்கு 7 ஆண்டுகள் பயிர் அறுவடை சராசரி கணக்கீட்டின்படி இன்சூரன்ஸ் வழங்கப்படுவதாகவும், ஆனால் அந்த பணியை செய்வதில் இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் காலதாமதம் செய்வதாகவும் வேளாண் துறை அதிகாரிகள் ஒப்புக்கொண்டனர். இதனை அடுத்து அமைச்சர் விவசாயிகளுக்குரிய உரிய நிவாரணம் கிடைக்கும் என்றார். இருப்பினும் இந்த ஆண்டும் தங்களுக்கு இன்சூரன்ஸ்க்கான நிவாரணம் கிடைக்கும் என்று உறுதியாக தெரியவில்லை என்று வேதனை தெரிவித்தனர்.